படம் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இப்போ லேடிஸ்க்கான படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நயன்தாரோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. நான் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். ரொம்ப யூஸ்வல் படமாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஒரு மெசேஜோட ஒரு என்டர்டைனிங்காக கொடுத்துருக்காங்க படம். படமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நயன்தாரா படத்தில் வந்து ஷோ பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தது. நல்லா இருக்கு. ஒன் சீன் பை சீன் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு தலைவா. தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. எல்லாருமே ரொம்ப பயமாக பண்ணிருக்காங்க. யாரையுமே அட்டாக் பண்ணல. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக கன்வே பண்ணிடுறாரு. எமோஷனலாக கிளைமேக்ஸ் ரொம்ப டச் பண்ணிடுறாரு. லேக்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப பயமாக பண்ணிடுறாங்க. நயன்தாரா எப்பவுமே மார்க்கெட் எப்பயுமே குறையாது. அதுக்கு அதே மார்க்கெட் தான் இருக்கும். படம் நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த சைடு வாங்கண்ணா. நாங்க வரமாட்டோம். ஆமா இருங்கம்மா.
எந்த படங்க? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு படம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எதுக்காகவும் அதை மாத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் பிடிச்சா அதுல போங்க, அவ்வளவுதான். எல்லாருமே வருவாங்க சப்போர்ட், கடைசியில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வருவாங்க. பட் அந்த ப்ரொஃபஷனுக்காக பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. ஃபுட்டை பத்தி என்னங்க, நம்ம டெய்லி சமைக்கிறத பத்தி தானங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அது இட் வாஸ் குட். ஜெய் பாவங்க கடைசி வரையும் இருக்கு. ஜெய் கல்யாணமே பண்ணலங்க, பண்ணிருக்கலாம் அதை. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. போர்லாம் அடிக்கல ஆக்சுவலி. நீங்க சொல்லுங்க அக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். சொல்லிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பாட்டு எதுக்கு சொல்ல வராங்க? இல்லை ப்ரோ, திறமை இருந்தால் பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டென்ட் தான் ஃபுல்லாக எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. நயன்தாரா ஆக்டிங் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. இல்லை காம்பினேஷன் இல்லை, காம்பினேஷன் நல்லா இருக்குது. பட் அவங்க 2 பேர் கப்புள்ஸ் அப்படிலாம் இல்லை, அவங்க ஃப்ரெண்டாக தான். ஒரு 2-3 சீன் தான் வர ஜெய். இல்லை ப்ரோ, அவங்க தான் திறமைக்கே வரலான்டா. அவங்க ஃபஸ்ட்டு எதுவுமே அலோவ் பண்ணல அவங்க வீட்டில், மேம் வீட்டில். இப்போ அவங்க அதையும் மீறி வீட்டை விட்டு போய் திறமைன்னா அவனை மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கல? மோட்டிவேஷன் தான் ப்ரோ. அதான் திறமையில வரலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்டிவேஷன் தான் பிடிச்சிருந்தது. ஓகே, அவங்களோட 75th ஃபிலிம் இல்லையா, என்ன ஸ்பெஷலாக இருக்குது இந்த படத்தில்? லேடி சூப்பர் ஸ்டாரோட மற்ற படங்களுக்கும் இந்த படம் கம்பேர் பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை ப்ரோ, எப்பவுமே இருக்கிற மாதிரி தான். ஓகே ப்ரோ, அவங்க எப்பவுமே தனியாக தான் நடிப்பாங்க. ஃபுல்லாக அவங்களோட கரியர் எல்லாமே வேற மாதிரி தானே, எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. லேடிஸ்க்கான படம் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஜெய் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபுட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஃபுட்டு அதை பற்றி நான் போஸ்டரில் ஃபுட்டு பார்த்தா பண்ணுறேன், ஆர்டர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. இல்லை ஃபுட்டு பற்றியில் எதுவுமே சொல்லலை அவங்க. இல்லை ஏற்ற மாதிரி தான் இருக்குது, டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஏற்ற மாதிரி தான். ப்ரோ ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏன்னா வந்து பிராமின் இருக்கும், அதாவது டைலாக் கூட இல்லையா, பிராமினாக இருந்துட்டு கறி சமைக்கிற மாதிரி, அதாவது இஷ்யூஸ் ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? இஷ்யூஸில் எதுவும் இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. படம் ஓவரால் எப்படி ப்ரோ இருக்கு? ஓவரால் நல்லா இருக்குது ப்ரோ, அதை கண்டிப்பாக பார்க்கலாம், ஒத்து தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பாருங்க, நயன்தாரா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எதுவுமே அட்டாக் பண்ணல, கம்யூனிட்டி சார்ந்து எதுவுமே அட்டாக் பண்ணல, பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப என்டர்டைனிங்காக ஒரு சோஷியல் மெசேஜோட நல்லா இருந்துச்சு படம். இந்த ஸ்க்ரீன் பிளே எந்த லேகும் இல்லை, எமோஷனல் கனெக்டாக இருந்தது. ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற அவங்களுக்கு நடுவில் ஒரு விஷயம், ஒரு அக்கறை காலத்துலேருந்து வரும்போது அவங்க வந்து சொசைட்டியில் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க அது செஃப்பாக வரும்போது அவங்க இதெல்லாம் உடைக்கணும், இந்த போனாலும் உடைச்சிட்டு வரணும், அது எல்லாமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. 75th மூவின்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, அதுதான் விஷயமே. ஆக்சுவலாக அதுதான் கான்செப்ட். ஒரு ஐயர் பொண்ணு அதை கறியெல்லாம் சமைக்கணும்னா இதை உடச்சிட்டு வந்தால் தான் செஃப் ஆக முடியும். அதை உடச்சிட்டு வந்து செஃப் ஆகிறப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபேமிலி டிஃபிகல்ட்டிஸ், ப்ரொஃபஷன் வரும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள், அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ப்ரோ, ஹீரோன்றதுலாம் கிடையாது இதில். கம்ப்ளீட்டாக இது வந்து நயன்தாரா சுற்றி நடக்கிற கதை தான் அது. அவங்க குரு மாதிரி வருவார், அவர் தான் செஃப், ஹோட்டல் மாதிரி வருவார். அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க செஃப் ஆவாங்க. ஸோ அது அவங்க நடக்கிற விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த ரோல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்பவுமே எதுவுமே உங்களுக்கு தோணாது, செகண்ட் ஹாஃப் தான் கதையோட பேஸ்மெண்ட். ஸோ நல்லாவே போகுது ஆக்சுவலாக. அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ப்ரோ. 75th மூவி நல்ல மூவியாக பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, காட்டுறதுன்றது நம்ம ஹீரோயினை காட்டுறப்போ அவங்கள மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ஹீரோ உமன் சென்ட்ரிக் மூவி நம்ம நயன்தாரா விட்டுட்டு வேறு யாரையாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது உமன் சென்ட்ரிக் மூவி மாதிரி இருக்காது. மேபி அதனால இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல, அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே தான் காட்டியிருப்பாங்க. இதில் மெயினாக சச்சு பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணது நீ ஃபேஸ் பண்ணாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் அப்படி பார்க்கல, நயன்தாராக்கு மட்டும் தான் சென்ட்ரிங் கொடுக்குற மாதிரி இல்லை, உமனில் மட்டும் தான் இதில் சென்ட்ரிங் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாமே ஸ்பெஷல் தான். இது ஆக்சுவலி இந்த ஒரு சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ். இது வரைக்கும் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப அரம்புக்கு அப்புறம் இது ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம். அவங்க உமன் சென்ட்ரிக் மூவி நடிச்சதுல ஒரு பெஸ்ட் மூவி. கான்ட்ரவர்ஸே கிடையாது. ஒரு செஃப் ஆகிட்டா எல்லாத்தையும் தான் சமைக்கணும், அது ஒரு ப்ரொஃபஷனு, அதை நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ பிராமினா இருந்தாலும் அது ஒரு செஃப் ஆகிறப்போ இதெல்லாம் உடச்சிட்டு தான் வரணுன்றது தான் கான்செப்ட். பிரச்சனைலாம் ஒன்றும் வராது ஜி, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அதெல்லாம் அப்படியே தவிர்த்துடலாம், அதெல்லாம் பெருசாக கேரக்டர்லாம் கிடையாது. அதெல்லாம் அன்னபூர்ணி ரொம்ப நல்லா இருக்கு. படம் சீன் பை சீன் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. நயன்தாரா வந்து சின்ன வயசுல இருந்து சமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய செஃப் ஆகணும்னு ஆசை. ஸோ அதை லவ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணலை, மேரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் வந்து அவங்க ஆசைப்பட்டபடி பெரிய செஃப் ஆகுறாங்க. இதுதான் ஸ்டோரி.
இது சீன் பை சீன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணுங்கிற எண்ணம் எல்லாமே நமக்கு வரும். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல்லாக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். அப்படி இருக்கு படம். ஸோ நல்லா இருக்க படத்துக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்காக சொல்கிறேன். நயன்தாரோட 25வது படம், அதுக்கு ஒருத்தா படம் வருது கண்டிப்பாக. நயன்தாரோட எல்லா மூவிஸுமே நல்லா இருக்கும். இது ரொம்ப பெஸ்ட். ஜெய் நயன்தாரா அவங்களோட காம்பினேஷன்ஸ்ல ஜெய் நயன்தாரா அவங்களோட காம்பினேஷன் ராஜாராணிக்கு அப்புறம் ராஜாராணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் நமக்கு ராஜாராணி ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. சத்யராஜ் சார் பாசிட்டிவ் கேரக்டர் தான். ஜெய் என்ன படம் இருக்கா? ஜெய் ஜெய் படம் புரியல. ஜெய் ரோல் எப்படி இருக்கா? ஜெய் ரோல் நல்லா இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஜெய் தான் வந்து நயன்தாரா இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கான காரணமே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அன்னபூர்ணி மூவி. நல்லா இருக்கு. ஜெய்க்கு எந்த அளவுக்கு ரோல்? ஜெய் இருக்கா? எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, உண்மையாவே நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். உங்க ரேட்டிங் எவ்வளவு? ரேட்டிங் கொடுப்பேன், டேட்டிங் கொடுப்பேன்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஓகே தான்.